بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله مولانا العظيم. وإذا سألك عبادي, என்னுடைய அடியார்கள் நபியே உங்களிடத்திலே கேட்டால், அன்னி என்னை பற்றி, இன்னி நிச்சயமாக நான், கரீபுன் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன், அருகில்தான் இருக்கிறேன் என்பதாக சொல்லுங்கள். உஜீபு இன்னும் நான் பதிலளிக்கிறேன், தாவத்த தாய் அழைப்பாளரின் அழைப்புக்கு, இதா தானி அவர் என்னை அழைத்தால், யாரேனும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளருடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. فَلْيَسْتَجِيبُوا لِي, ஆகவே அவர்கள் என்னையே பிரார்த்திக்கட்டும், என்னிடமே அவர்கள் கேட்கட்டும். وَلْيُؤْمِنُوا بِي, என் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். لَعَلَّهُمْ يَرْشُدُونَ, அவர்கள் நேர்வழி பெறக்கூடும். இது ஆயத்துடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இது ஆயத் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் இருந்த மாணவ சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ 183 187 ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களை, அதன் இலக்கிய நயங்களை பார்த்து இப்பொழுது வசனங்களின் பயன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 259 259 259 பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதுல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, வசனங்களின் பயன்கள். கிதாபுடைய ஆசிரியருடைய போங்குக்கு ஏற்ப ஆரம்பமாக தொடர்பு கனெக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது அல் முனாசபத் வல் லுகத் வத் தஃப்சீர் வல் பலாகத், இறுதியாக அல் ஃபவாயித் என்பதாக கொண்டு வருவாங்க. அல் ஃபவாயித் என்றால் பயன்கள், புரோஜனங்கள். இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு கிடைத்த படிப்பினைகள் என்ன, அதை கொண்டு அமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதெல்லாம் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இப்போ அந்த அடிப்படையில் இங்கேயும் என்ன செஞ்சுருக்காங்க, கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்க? நோன்பும் துவாவும் என்ற தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். நோன்பும் துவாவும் என்ற தலைப்பை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, இங்கே வர்ற விஷயங்கள் எதுக்கு பற்றி வருது? ஏற்கனவே நோன்பை பற்றி வந்துச்சு. இந்த ஆயத்துகளுடைய விஷயங்களே எனது நோன்பை பற்றி தான். அதோட சேர்த்து துவாவும் அல்லாஹுத்தலா இடையில சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதுவே பெரிய ஹிக்மத். நோன்பிற்கு இடையில அல்லாஹுத்தலா துவாவை கொண்டு வந்திருக்கான்னு சொன்னா அதுவே பெரிய ஒரு ஹிக்மத்துடைய அடிப்படையில் இருக்கு. அது என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் அந்த பயன்கள்ல நமக்கு சொல்லக்கூடும். சரி, இப்போ நோன்பு அப்படிங்கிறதுக்கும் துவாங்கிறதுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. நோன்புக்கும் துவாவுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு என்றால், நோன்பு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நோன்பு ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம், சாதனமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த தலைப்பை நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த வசனங்களின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, இதுல எது சம்பந்தமா பேசப்பட போகிறது, நோன்பு என்றால் என்ன, நோன்பு நம் மீது எப்படி கடமைங்கிற விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி மற்ற சமூகத்திற்கு மீது நோன்பு கடமையாக இருந்ததா, உதாரணமாக முன்னிருந்த சமுதாயங்கள், யூதர்கள், நசாராக்கள், மற்ற சமுதாயங்களின் மீதும் மற்ற நபிமார்களுடைய அந்த உம்மத்துகளின் மீதும் நோன்பின் நிலை என்ன என்பதை பற்றியும், அதோடு நோன்போடு சேர்த்து துவாவுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், துவாவிற்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, யார் துவா கேட்க வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, அது விஷயத்துல அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு ஆர்வம் ஊட்டி தர்கீப் கொடுத்து சொல்கிறான் என்பது சம்பந்தமாகவும் இங்கு நாம் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். அதனாலதான் அந்த அடிப்படையில நோன்பும் துவாவும் என்ற தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். பொதுவாக நோன்புடைய காலங்களில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுங்கிறது தெரிஞ்சதுதான். இப்படி ஃபரஹத்தான், 2 ஃபரஹத் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவர் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக வருகிறது. அதே மாதிரி நோன்பு காலங்களில் தஹஜ்ஜத்துடைய நேரம், சஹருடைய நேரம், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பல காரணங்கள், பல விஷயங்கள் இருக்குது. பசியோடு இருக்கிறாரு, நோன்புல துவாவில் ஒரு லைப்பு ஏற்படும். பசியோடு இருக்கும் பொழுது துவாவில் ஒரு தனி லைப்பு ஏற்படும்.
இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என வைத்துதான் நோன்பும் துவாம் என்ற தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அல் ஃபவாயித். அல் ஃபவாயித் என்பது அல் ஃபாயிதத்துடைய ஜமா. அல் ஃபாயிதாவுடைய ஜமா தான் அல் ஃபவாயித். சரி. அல் ஊலா, முதலாவது விஷயம், ருவிய அனில் ஹசன். ஹசன் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. அன்னஹு கால், அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா, அல்லாஹு தாலா, நிச்சயமாக அல்லாஹு தாலா, ஃபரல சியாம ரமலான், ரமலானுடைய நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், கடமையாக்கி இருந்தான், அலல் யஹூத், யூதர்கள் மீது ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருந்தான். யார் மீது? யூதர்கள் மீது அல்லாஹு தாலா ரமலானுடைய நோன்பை கடமையாக்கி வைத்திருந்தான். நசாரா, யூதர்கள் மீது மட்டுமல்லாமல் நசாராக்கள் மீதும் ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருந்தான். அப்ப ரமலானுடைய நோன்பை யூதர்கள் மீதும் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருந்தான், நசாராக்கள் மீதும் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருந்தான். அம்மல் யஹூத், யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஃபஇன்னஹா, அவர்கள் தரக்கத் ஹாத ஷஹர, இந்த மாதத்தை விட்டுவிட்டார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தை யூதர்கள் விட்டுவிட்டார்கள். ஒசாமத் யௌமம் மினசனதி, ஒசாமத், இன்னும் அவர்கள் நோன்பு வைத்தார்கள், யௌமன், ஒரு நாள் மட்டும், மினசனதி, வருடத்தில் ஒரு நாளை மட்டும் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முழு மாதம் ரமதான் மாதத்தை நோன்பு வைக்கும்படியாக யூதர்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருந்தான், நசாராக்களுக்கும் கட்டளையிட்டிருந்தான். யூதர்கள் முதலாவது அந்த மாதத்தை நோன்பு வைப்பதை விட்டுவிட்டார்கள். விட்டதோடு மட்டுமல்லாமல் வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் நோன்பு நோற்றார்கள். ஜஅமு, இந்த நோன்பு நோட்டுட்டு அவங்க சொன்னாங்க, அன்னஹு யௌமுன் குரிக்க ஃபீஹி ஃபிரௌன், அல்ல குரிக்க ஃபீஹி ஃபிரௌன். அபு ஜஅமு, அவர்கள் வாதிட்டார்கள், அவர்கள் வாதிடுகிறார்கள், அன்னஹு, அந்த நாள், அன்னஹு யௌமுன், நிச்சயமாக அது ஒரு நாள், கரக ஃபீஹி ஃபிரௌன், அதிலே தான் ஃபிரௌன் மூழ்கிய நாள். அப்போ அந்த செங்கடல்ல ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள் அதுதான். அது நிறைய பேர் நைல் நதி நைல் நதி என்பதாக தவறாக கூட பேசுவதுண்டு. அசல்ல அது கடல், பஹர் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த இடத்துல ஃபன் ஃபலக்கல் பஹர் என்பதாக சொல்றதுனால அந்த பஹர் என்ற வார்த்தை அப்படி சொல்றாங்க, செங்கடல் என்பதாகவே சொல்லப்படுது. இந்த விஷயத்தை சொல்லி எழுதுறாங்க நிறைய கிதாபுகள்ல. எல்லாரும் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டது நைல் நதி என்பதாக தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள் என்பதாக சொல்லிவிட்டு, ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டது செங்கடல், ரெட் சி, செங்கடலில் தான் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். அப்போ அன்னஹு யௌமுன், அது ஒரு நாள், கரக ஃபீஹி ஃபிரௌனு, ஃபிரௌன் அதிலே தான் மூழ்கினான், அதில் தான் என்ன செஞ்சான், குரிக்க ஃபீஹி ஃபிரௌன், அதில் மூழ்கடிக்கப்பட்டான். அந்த நாளில் தான் அந்த ஃபிரௌனு தண்ணிக்குள்ளே முங்கிட்டான். சரி, கரக ஃபீஹி ஃபிரௌன், அதிலே அந்த நாளிலே ஃபிரௌன் மூழ்கி விட்டான, நான் தண்ணியில் செங்கடல்ல மூழ்கிட்டான். சரி. அம்மன் நசாரா, நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், ஃபஇன்னஹும் சாமு ரமலான, அவர்கள் ரமலானிலே நோன்பு வைத்தார்கள். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? யூதர்கள் பின்பற்றவே கிடையாது, அதை தொடக்கூட இல்லை, ரமலான அவங்க தொட்டு கூட பார்க்கல, அப்படி விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு நாள் எடுத்து வச்சாங்க. ஆனால் நசாராக்களை பொறுத்த வரைக்கும் சொன்னதுக்கு பிறகு ரமலான நோன்பு வச்சார்கள், நோன்பு வைத்தார்கள். ஃபசாதஃபு ஃபீஹில் ஹர்ர ஷதீத், ஆனால் அதிலே அவர்கள் எதிர்கொண்டார்கள், ஃபீஹி, அதிலே, இதில் அந்த ரமதானிலே அவர்கள் எதிர்கொண்டார்கள், சந்தித்தார்கள், ஹர்ர ஷதீத், கடுமையான வெப்பத்தை, கடுமையான சூட்டை, கடுமையான உஷ்ணத்தை அவர்கள் சந்தித்தார்கள். அப்போ நோன்பு நோற்றாங்க, ஆனால் கடுமையான வெப்பம், கடுமையான உஷ்ணம், அவங்க அதை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருந்துச்சு. அப்போ என்ன செய்ய முடியலை, நோன்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? அவங்க அசல்ல நபிமார்கள்ட்ட கேட்கணும்னா அல்லாஹ்வுடைய கட்டளை என்று பொறுத்திருக்கணும், அதுதான் அசல் விஷயம். ஆனால் ஃபஹவ்வலு, அதை அவர்கள் மாற்றிவிட்டார்கள். இலா வக்தின், ஒரு நேரத்தின் பக்கம், லா யதகய்யர், அதாவது கிளைமேட் மாறாத ஒரு நேரத்தின் பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஹர்ர ஷதீதுனா அப்போ சூடு ஒரு சில நேரம்,
ரமதான்ல. சில மாதங்களெல்லாம் மாதம் மாறி மாறி ரமதான் மாறி மாறி வரும். அப்போ அதில் சில நேரங்கள் ஹாட் கிளைமேட் இருக்கலாம், சில நேரம் கூல் கிளைமேட் இருக்கலாம், சில நேரம் வசந்த காலம் இருக்கலாம். இப்படி பல மாதிரி இருக்கும். இது எப்போ நம்ம ரமதானை பின்பற்றி நடந்தால், ரமதானுடைய மாதத்தை நோன்பு வைத்துக் கொண்டிருந்தால் இவ்வாறு கிளைமேட் மாறி மாறி வரும். அதில் வந்து ஹர்ர ஷதீதும் வரத்தான் செய்யும், கடுமையான வெப்பமும். அப்போ அவங்க என்ன செய்யணும், ஹவ்வலுஹு இலா வக்தின் லா யதகய்யர், அதாவது கிளைமேட் மாறாத ஒரு காலத்தின் பக்கம், ஒரு நேரத்தின் பக்கம் அவர்கள் அதை திருப்பி விட்டார்கள். உதாரணம் வசந்த காலம், வசந்த காலத்தில் வந்தால் மட்டும் நாம் நோன்பு வைப்போம். ரபியில தான் நாங்கள் நோன்பு வைப்போம் நினைக்கிட்டேன். வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு நடுநிலைமையான வசந்த காலம். எப்போதுமே ரமதான அவங்க டார்கெட் வைக்காம அந்த மாதத்தை டார்கெட் வச்சு அது நோன்புக்கு அங்கே மாற்றிட்டாங்க. மாதத்தை அவர்கள் டார்கெட் அதை வந்து குறிக்கோளாக வைத்து நோன்பை கொண்டு வந்து அந்த மாதத்தில் திணிச்சிட்டாங்க. சும்மா காலு பிறகு சொன்னார்கள், இந்த தாலிக்க இவ்வாறு மாத்திட்டு சொன்னாங்க, நசீது ஃபீஹி, இதில் நம்ம என்ன செய்யணும், அதிகரிக்கணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம், அந்த காலத்தை மாற்றிட்டோம். அது நல்லா சொல்கிறது ரமதான் மாதம்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன செஞ்சோன்னா நம்ம இஷ்டத்துக்கு அதை மாற்றிட்டோம். அதனால் என்ன செய்ய நிற்போம், அதில் 10 நாள், அதாவது நசீது ஃபீஹி, அதில் நாம் அதிகரிப்போம். ஃபஸாது அஷரா, 10 நாளை கூட்டிக்கிட்டாங்க. 10 நாளை கூட்டிட்டாங்க. என்னது இப்படி செய்யவும் நினைச்சாங்க, 10 நாளை கூட்டிட்டு சரி 10 நாள் அதிகரிச்சிட்டாங்க. சும்மா பாத ஜமானின், பிறகு சில காலம் கழிஞ்சது. இஷ்தகா மலிக்குஹும், அவர்களுடைய அரசன், அவர்கள் அந்த நேரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆண்டு கொண்டிருந்த அரசன் நோய்வாய்ப்பட்டு விட்டான். நோய்வாய்ப்பட்டுட்டான், நோய் தீர முடியல, எல்லா இலாஜும் பார்க்கப்படுது, நோய் என்னது நீங்க மாட்டிருக்கு, நோயில கஷ்டப்பட்டு இருக்கான். அபுஃப நதர, அவன் நேர்ச்சி செய்தான். சவான், 7 நாள் நோன்பு வைப்பதாக அவன் நேர்ச்சி செஞ்சான். 7 நாள் நோன்பு வைப்பதாக அவன் நேர்ச்சி செய்தான். ஃபஸாதுஹு, அப்போ அதையும் அவங்க கூட்டிக்கிட்டாங்க. மொத்தம் அல்லாஹ் ரமதான்ல 30 சொல்லியிருந்தான், இவங்க ரமதானை மாற்றி வேற காலத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த காலத்துக்கு கொண்டு போனதுக்கு பிறகு சரி நம்ம மாத்துறதுனால கூட ஒரு 10 சேர்த்து 40 ஆக்கிட்டாங்க. அப்போ அவங்கள ஆட்சி செய்த அது அரசன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டதுனால அவன் எனக்கு குணமாகணுன்ற நேர்ச்சியை வச்சு 7 நாள் என்ன செஞ்சான், நோன்பு வச்சான். அப்போ அதையும் இவங்க என்ன செஞ்சாங்க, சாதுகுனா அந்த 7ஐயும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ எத்தனாச்சு, 30 + 10 40 + 7 47 ஆச்சு. இப்போ அவர்கள் 47 நோன்பு வைக்க வேண்டியதாச்சு. சும்ம ஜா பாத தாலிக்க மலிக்கும் நாக, ஒரு இன்னொரு மலிக்கு வந்தான். சும்ம ஜா பாத தாலிக்க மலிக்கும் நாகர், ஒரு இன்னொரு மலுக்கு என்ன செஞ்சான், இன்னொரு மலிக்கு வந்தான், அதாவது இன்னொரு அரசன். அதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வேற ஒரு அரசன் வந்தான். ஃபக்கால், அவன் சொன்னான், மாபாலு ஹாதிஹி சலாசா, இது என்ன 3 நாள் தொங்கிட்டு நிற்குது, 47 ஒத்திச்சு 3 நாள் ஏன் தொங்கிட்டு நிற்குது. ஃபஅத்தமஹு 50 யௌமன், நம்ம அந்த 3ஐயும் சேர்த்து 50 ஆக்கிடுங்க, 3ஐயும் சேர்த்து 50 நோன்பாக ஆக்கி விடுங்கன்னு சொல்லி அதை 50 ஆக்கிட்டான். அப்போ 30 40 ஆச்சு, 40 47 ஆச்சு, 47 இப்போ 50 ஆயிடுச்சு. வஹாதா மானா கௌலிஹி தாலா, இதுதான் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் கருத்து. இத்தஹது அஹ்பாரஹும் ஒருஹ்பானஹும் அர்பாபா, இத்தஹது அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அஹ்பாரஹும் அவர்களுடைய ஹிபர்களை, அவர்களுடைய அஹ்பார்களை, அவருடைய அந்த மார்க்க மேதைகளை, ஒரு ஹுபானஹும் அவருடைய துறவிகளை, அர்பாபன் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள், இறைவனாக ஆக்கி கொண்டார்கள். அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதையே வேத வாக்காக பின்பற்ற ஆரம்பித்தார். அதுதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், எதை அவங்க சொல்றாங்களோ அது அப்படியே வேத வாக்கு. இதை செய்யுங்கன்னா செய்வாங்க, இதை விட்டுருங்கன்னா இதை விட்டுருவாங்க. தௌராத்தில் இருக்குதோ இல்லையோ, தடுக்கப்பட்டிருக்கோ, இஞ்சியில் இருக்குதோ இல்லையோ, எதையுமே பார்க்க மாட்டாங்க. இஞ்சியில் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவர்கள் சொல்லிட்டாங்க, அப்படியே செஞ்சிருவோம். அது தவறாக இருந்தால் கூட கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. அவங்கள கடவுளை போன்று அவங்கள எடுத்துக்கொண்டார்கள். நம்ம அஹ்பாரையும் ருஹ்பானையும் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். நல்லாவே சொல்றேன், இத்தஹது அஹ்பாரஹும் அஹ்பாரஹும் ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாம கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். அப்போ அதே மாதிரி மசீஹ் இப்னு மரியமையும் ஆக்கிட்டாங்க, அவங்களுடைய உம்மையும் ஆக்கிட்டாங்க, 3 கடவுள்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி பல மாதிரி செய்து கொண்டார்கள். அதனால அவங்க எதை சொல்றாங்களோ அப்படியே கேட்டு வழிபடக்கூடிய, அதை பின்பற்றக்கூடிய நிலையாயிடுச்சு. அது தவறாக இருந்தாலும் இவங்களுடைய நிலை இப்படி ஆயிடுச்சு. அப்போ இதில் வந்து நோன்பு பற்றி சொல்லப்படுது. பொதுவாக ஒரு சில
ஹிகாயத்துகள் எழுதுறாங்க. அதாவது யூதர்கள் பொதுவாக 6 நோன்பு வைப்பாங்க. யூதர்கள் வருஷத்துக்கு 6 வச்சாங்க. அந்த 6 நோன்புல என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. 6 நாள் நோன்பு வைப்பாங்க. அதை சாப்பிடவும் மாட்டாங்க, குளிக்கவும் மாட்டாங்க. இது யூதர்களுடைய நோன்பு. சரி, கிறிஸ்தவர்களுடைய அந்த கோயில்களில் அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப மாறுபடும். ஏன்னா அவங்கள பல கூட்டங்கள் இருக்கு. இப்போ இருக்கு பெந்த கோஸ்தேன் இருக்குது, சிஎஸ்சின்னு இருக்குது. ஏன்னா அது மாதிரி பலமாக இருக்காது. ஒரு கோஷ்டி நகை அணியாமல் இருக்குது, ஒரு கோஷ்டி சிலை வணங்காது, ஒரு கோஷ்டி சிலையை வணங்காது, ஒரு கோஷ்டி ரொம்ப என்னது அல்லோலையா, இப்படி பல மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப அவங்களுடைய நோன்பு வித்தியாசப்படும். சரி, அடுத்து ஃபராயினாங்கிற கூட்டம் இருக்குது. அதாவது ஃபிரௌனை சார்ந்தவர்கள். அவங்க நோன்பு வச்சாங்க. எப்படி? அறுவடையின் காரணமாகவும் நைல் நதிக்காகவும் அவர்கள் நோன்பு வச்சாங்க. சரி, அடுத்து ஹிந்துஸ். ஹிந்துஸ் எடுத்துட்டா அவர்கள் அவங்களுடைய கடவுளுக்கு ஏற்ப நோன்பு வைப்பாங்க. அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப இந்த கோஸ்து இந்த மாதிரி. இவங்க கடவுளுக்கு ஏற்ப மலை கடவுள், அந்த கடவுள், இந்த கடவுள்னு சொல்லி சொல்றாங்க அல்லவா, சிவன் அது இதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ப நோன்பு வைப்பாங்க. ஆனால் புத்த மதம், பௌத்து சொல்றது புத்திஸ்டுடைய நோன்பு எப்படி இருக்கும்? புத்த மதத்துடைய நோன்பு, அவங்களுடைய நோன்பு அது ஒரு வித்தியாசம். புத்த மதத்துடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நோன்பு எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால், அதில் அவங்க நோன்பு வைப்பாங்க. அதில் பொதுவாக சாப்பிட்றது, வேலை பார்க்குறது ரெண்டுமே செய்ய மாட்டாங்க. சாப்பிடவும் மாட்டாங்க, வேலையும் பார்க்க மாட்டாங்க. இது அவங்களுடைய நோன்பு. சரி, இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ரமதான், ஷஹர் ரமதான், ரமதானுடைய மாதம் ஒரு மாதம் வைக்கக்கூடிய நோன்பாக இருக்குது. இது அவங்களுடைய அந்த நோம்பில் உதாரணமாக பகலில் என்னது நோன்பு வைப்பாங்க, இரவில் நின்று தொழுவாங்க. அவங்களுடைய நோன்பில் என்னது ஒரு உறுதிப்பாடு இருக்கும். உணவை விட்டு, குடிக்கிறதை விட்டு, அதே மாதிரி ஜிமா விட்டு தவிர்த்து கொள்வாங்க. இதிலிருந்து அது துலுவுல் ஃபஜ்ருக்கு முன்னாடி இருந்து ஒரு வரைக்கும். சரி, இது அவங்க செஞ்ச விஷயங்களா இருக்கு. இப்போ அதே நேரத்தில் யகூதியுடைய நோன்பை பற்றி நம்ம சொன்னோம். பொதுவாக இது ஒரு மேலே ஒரு ஒரு இதுக்காக வேண்டி சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய அஸ்லா நோன்புங்கிறது என்னது, அவங்க வருஷத்தில் 6 நாள் வைப்பாங்க என்பதாக சொல்லப்படுது. இந்த முழு வருஷமும் 6 நாள் தான். அவங்களுடைய நோம்பில் என்ன செய்யும், அதாவது தரையில் தான் தூங்குவாங்க. அவங்களுடைய நிலை சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, ஜிமா செய்ய மாட்டாங்க, குளிக்கவும் மாட்டாங்க, ஆடைகளை மாற்ற மாட்டாங்க, அத்தர் பூச மாட்டாங்க, பற்களை பல் விளக்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி செருப்பு அணிய மாட்டாங்க. இது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, சூரியன் மறையதுல இருந்து முதல் நாள் சூரியன் மறையிலிருந்து அடுத்த நாள் சூரியன் மறையும் வரைக்கும் ஒரு நாள் நோன்பு தான் அவங்களுடையது. இதில் இவங்க என்ன செய்வாங்க, இதில் சின்ன குழந்தைங்களிலிருந்து இதில் சிறு குழந்தைகள், நோயாளிகள், பெண்கள், கர்ப்பிஸ்திரிகள், பால் கொடுக்கக்கூடியவங்களாம் என்னது இந்த இதில் நோம்பில் அவங்களுக்கு இது கிடையாது, அதை விட்டுருவாங்க. சரி, அப்போ அதே நேரத்தில் இன்னொரு விதத்தில் வருது, அவங்க ஒரு நோன்பு வைப்பாங்கன்னு சொல்லி வருது. அது என்ன நாள் அப்படின்னா, யௌமுல் குஃப்ரான், மன்னிக்கப்படக்கூடிய நாள் அப்படின்னு. அது உதாரணமாக அக்டோபர் டிசம்பரில் வரும். அக்டோபர் டிசம்பரில் வரும். அதில் என்னது, அதில் ஆண்கள் எல்லாமே நினச்சிவாங்க, அதில் நோன்பு வைப்பாங்க. அதில் வைப்பாங்கன்னு சொல்கிறது. இது இவங்களுடைய தன்மை. யாருடைய தன்மை? ஈதருடைய தன்மை. அந்த நாள் நினைச்சுவாங்க யௌமுல் குஃப்ரான், மன்னிக்கப்படக்கூடிய நாள், மன்னிப்புடைய நாள்னு சொல்லி அந்த நாளில் நோன்பு வைப்பாங்க. பெண்கள் நினைச்சுவாங்க அதில் வெள்ளை ஆடைகள் அணிவாங்க. இவங்களும் ஒயிட் ஆடை, அவங்க வெள்ளை ஆடை. அதே மாதிரி இப்படி சில மாதிரி ஏதாவது அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப நினைச்சுவாங்க வைப்பாங்க. சரி, அதே மாதிரி நினைச்சுவாங்க ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நோன்பு வைப்பாங்க, நவம்பர் 13 வைப்பாங்க. இதுக்கு பேர் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் வைக்கிறது ஒரு நோன்பு. அவங்க அந்த நோன்பு 13ஆம் வைக்கக்கூடிய நோன்பு இருக்குது, சியாமு ஜதாலியாமாங்க. அதாவது கொல்லப்பட்டவங்களை ஞாபகமூட்டும் வண்ணமாக ஜெருசலத்தில் அந்த அரசு என்ன செஞ்சான், அந்த நிறைய பேரை கொன்னான். அதுக்கு ஒரு துக்கம் சிரிக்கும் வண்ணமாக. அதே மாதிரி ஜூலை மாதம் 17ஆம் நோன்பு வைப்பாங்க, 17ஆவது நாள் நோன்பு வைப்பாங்க. அதுவும் அதே மாதிரி தான். குதுஸ்
இந்த மாதிரி சில காரணங்களுக்காக என்ன செய்யலாங்க, அவங்க நோன்பு வைப்பாங்க. எதுக்குன்னு சொன்னால் அதில் ஜெருசலத்தில் கொல்லப்பட்டவங்க ஜெருசலத்தில் எரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்வாங்க. அதாவது அவங்கள்ட்ட 2 வகையான நோன்பு இருக்குது யூதர்கள்ட்ட. என்னன்னு சொன்னால், முதல் நோன்பு வந்து மனிதன் தனியாக வைக்கிறது. அதுக்கு வந்து சவுமுல் உசுர் என்பதாக சொல்லுவாங்க. இது பொதுவாக வந்து கவலையான நேரத்தில் தனிநபருடைய கவலை, அது மாதிரி ரொம்ப தன்னுடைய அந்த சிந்தனை, அதாவது ஹித்துபாவுடைய திருமண விஷயத்துக்காக வேண்டி அல்லது மற்றதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, நோன்பு வைக்கிறது தனிநபர். இன்னொன்று கூட்டாக நோன்பு வைக்கிறது. இது அவங்கள்ட்ட வந்து அந்தளவுக்கு ஒரு உறுதியானது கிடையாது. இது என்னது பொதுவாக வந்து கவலை ஏற்படும் போது வருஷத்தில் அந்த மாதிரி நேரத்தில் வைப்பாங்க. அதாவது ஏதாவது தாக்குதல் ஏற்படும் போதோ அல்லது போராட்டத்தில் தோல்வி ஏற்படும் போதோ இந்த மாதிரி நோன்பு வைப்பாங்க. சரி, ஈசாயுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான நோன்பு. அவங்களுடைய இதுக்கேற்ற போல, அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்றாறு போல் 40 நாள் 50 நாள் இப்படின்னு செய்வாங்க, நோன்பு வச்சு கொள்வாங்க. இப்போ இதில் வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க. அவங்க 40ங்கிறது தான் 50 ஆக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இதில் கறியை சாப்பிட மாட்டாங்க, விலங்குடைய கறியை சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பாலை குடிச்சு கொள்வாங்க, மற்றது இது மாட்டாங்க. அப்புறம் மீன் சாப்பிட மாட்டாங்க. இப்படி கத்தோலிக்க தரிச்சிருக்க அவங்க ஒரு இதாக இருக்காங்க. அவங்கள பின்பற்றக்கூடியவங்க என்ன செய்வாங்க, கேத்தலிக்னு சொல்கிறாங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி இந்த நோம்பு நாட்கள் என்ன செய்வாங்க, மீனும் கறியும் சாப்பிடுவாங்க கேத்தலிக். ஆனால் ஒரு சில நாட்களில் அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. உதாரணம், புதன்கிழமை சாப்பிட மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, மற்ற நாட்கள் சாப்பிட்டு கொள்வாங்க. மற்ற ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, அந்த அந்த பாலையும் குடிக்க மாட்டாங்க, கறியும் சாப்பிட மாட்டாங்க. சரி, கத்தோலிக்குரிய நோன்புன்னு இருக்குது. அவங்க நோன்பு எப்படின்னு சொன்னால், அதாவது இரவுல பாதியில் ஆரம்பித்து மறுநாள் பகல் பாதியில் முடிப்பாங்க. இது 7 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொரு ஆளும் நோன்பு பிடிப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து 60 வயசு 7 டு 60 வரைக்கும் நோன்பு பிடிப்பாங்க. வியாழக்கிழமை பெண்கள் பிடிப்பாங்க அந்த நாளில். அப்போ அதில் வந்து அதாவது இவங்க நோம்பில் வந்து நிச்சயம் பண்ணாங்க அந்த நேரத்தில் தடுக்கப்படும் எது சாப்பிடும் போல. அதாவது நோம்பில் வந்து அவங்க ஒன்றும் இல்லை, மற்ற நாட்களில் அவங்க நிச்சயம் பண்ணாங்க, இந்த வெள்ளியும் புதனும் நிச்சயம் பண்ணாங்க, இந்த கறி ஐட்டங்கள் சாப்பிட மாட்டாங்க. அடுத்து இன்னொரு குரூப் அவங்களும் அந்த மாதிரி தான். இப்படி இப்படி பிரித்து பிரித்து நோன்பு வைப்பாங்க. அந்த குரூப் நோன்பு எப்படின்னு சொன்னால், அவங்களுடைய நோன்பு 50 நாள். நம்ம சொல்ல மாதிரி 50 நாள் இருக்குது, சில இதில் 55 நாள் வருது. இப்போ அதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட 4 சொல்லி வச்சுருப்பாங்க, அதில் நினச்சிவாங்க அவங்க நோன்பு வைப்பாங்க. பொதுவாக அந்த நோன்பு வந்து திங்கக்கிழமையிலேருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. திங்கக்கிழமையிலேருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி என்ன செய்யுது, அது நோன்புக்கு அடுத்து ஃபராயினாவுடைய நோன்பு சொன்னோம், ஃபிரௌனுடைய அந்த கூட்டங்கள் நோன்பு. அடுத்து இந்துஸாவுடைய நோன்பு வந்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், இவங்க ஒரு வித்தியாசமான நோன்பு. எப்படின்னு சொன்னால், கடவுளுக்கு ஏற்ப கடவுள் மாற மாற இது நோன்பு அவங்களுடைய விஷயங்கள் மாறும். உதாரணமாக கீழே இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் நினச்சிவாங்க, சூரியன் உதயமானதுலேருந்து அது மறையும் வரைக்கும் நோன்பு வைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னது குடிச்சிக்கலாம். அது மாதிரி என்னது தெற்குல உள்ள வடக்கில் உள்ளவங்க வந்து பொதுவாக பழங்களை சாப்பிட்டுக்கலாம், பால் குடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வகையான நோன்பு வைக்கிறாங்க. சிலவங்க வந்து குருபு ஷம்ஸ் மறுநாள் குரூப் வரைக்கும், சூரியன் மறையும் வரைக்கும் நோன்பு வைப்பாங்க. பௌதியத்துறை நோன்பு, அதாவது புத்த மதத்துறை நோன்புன்னு எடுத்துக்கிட்டா, அவங்க வந்து அதாவது கமரியா மாதத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க தேர்ந்தெடுத்து கொள்வாங்க. அப்போ அதில் என்ன செய்வாங்க, 4 நாட்கள் இந்த மாதத்துடைய 4 நாள் நோன்பு வைப்பாங்க. அவங்களுடைய நோன்பு எப்படி இருக்கும், வேலையை விட்டு தடுத்து தான் இருக்கும், உணவை விட்டு தடுத்து தான் இருக்கும். இப்போ அடுத்து அதை வந்து இப்போது அந்த நான் நோன்பு நினச்சி அவங்க வைக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அப்போ அந்த நோன்பு எப்படி எப்படின்னா, அவங்களுக்கு சூரியன் வந்து வெளிச்சமாகிறதுக்கு முன்னாடி உணவை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஆனவுடனே உடனே சாப்பிடணும், குருபானோடனே சாப்பிடணும். அப்போ அவங்களுடைய தன்மைகள் இப்படி இப்படி பல வகையான நோன்பு என்ன செய்கிறாங்க, வித்தியாசமாக என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த இந்த மார்க்கத்துக்காரங்க வைக்கிறாங்க. அதுதான் இங்கே சொன்னோம். சானியத் 2வது விஷயம், காலல் ஹாஃபிது இப்னு கசீர்
இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, வஃபி திக்ரிஹி தஆலா ஹாதிஹில் ஆயத்தில் பாஇஸத்தி அல துஆ. துஆவின் மீது அல்லாஹ் தஆலா என்னது சொல்லக்கூடிய தேடக்கூடிய அந்த ஆயத்துகள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான். வஃபி திக்ரிஹி இதனுடைய திக்ர்ல நினைவு கூற விஷயத்துல தஆலா அல்லாஹ் தஆலா ஹாதிஹில் ஆயத்தில் பாஇஸத்தி அல துஆ, துஆவின் மீது தூண்டக்கூடிய ஒரு ஆயத்தும் இருக்கிறது. முத்தஹல்லிலத்துன், முத்தஹல்லிலத்தின், முத்தஹல்லிலத்துன்னு சொல்லலாம். பைன அஹ்காமி சியாம். அப்போ சியாமுடைய இந்த நோன்பினுடைய சட்டங்களுக்கு இடையில வரக்கூடியதாக இருக்கிறது. எது அது? துஆவின் மீது உந்துதல் ஏற்படுத்தக்கூடிய, கிளப்பிவிடக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய ஞாபகமூட்டல் என்பது வருகிறது. என்ன? வைதா சாலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால், அது இர்ஷாதுன் இலல் இஜ்திஹாதி ஃபி துஆஇ. இந்த துஆவுடைய விஷயத்துல இஜ்திஹாத் செய்யறது சம்பந்தமாக வழிகாட்டப்படுது. இந்த இக்மால் லித்தத்தி, அப்ப என்ன அர்த்தம்? இஜ்திஹாத் முயற்சி செய்யறது. அப்ப இந்த பரிபூர்ணமாகும் போது, இந்த நாட்கள் பரிபூர்ணமாகும் போது, 30 கணக்கு வச்சிருக்கோம்னா இந்த 30 நாட்கள் பரிபூர்ணமாகும் பொழுது துஆவிலே என்ன செய்யணும்? நம்ம கவனத்தை திருப்பணும், அதுல முயற்சி செய்ய வேண்டும் என்பதன் பக்கம் இங்க நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. ஆனால் சிலவங்க சொன்னாங்க, மாறாக இந்த குல்லி ஃபித்ரின், ஒவ்வொரு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலேயும் துஆவின் மீது முயற்சி செய்யணும், துஆவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னலி சாயிமி, நிச்சயமா சாயிமுக்கு நோம்பாளிக்கு இந்த ஃபித்ரிஹி, அவருடைய நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல தாவத்துன்னு ஒரு துஆ இருக்குது. மா துரத்து, அது ஒருபோதும் வெறுங்கையாக திருப்பி அனுப்பப்பட மாட்டாது. அப்பவும் நோன்பு துறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேரத்துல இருந்து ஒருத்தர் துஆ செஞ்சாருன்னு சொன்னா அது நிச்சயமா திருப்பி அனுப்பப்பட மாட்டாது, அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். வக்கான அப்துல்லா இப்னு உமர், வக்கான அப்துல்லா இப்னு அம்ர் யக்கூல், அது அப்துல்லா இப்னு அம்ர் அவங்க சொல்றாங்க, இதா அஃப்தர, அல்லாஹ் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறந்துட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி ரஹ்மதிக அல்லதி வஸிஅத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர லி. யா அல்லாஹ், நான் உன்னிடம் கேட்கின்றேன், பி ரஹ்மதிக, உன்னுடைய ரஹ்மத்தை கூட நான் கேட்கின்றேன். எப்படிப்பட்ட ரஹ்மத்து? அல்லதி வஸியத், விசாலமானது, குல்ல ஷைஇன், எல்லா விஷயத்துக்கும், எல்லா விஷயத்தையும் விட மேலான விசாலமான ஒரு ரஹ்மத்தை கேட்கிறேன். தண்டனையை விட, ஆபத்தை விட, அழிக்கிறதை விட, அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு கலபுடைய விஷயங்களை எல்லாம் விட மிகச்சது உன்னுடைய ரஹ்மத். அந்த ரஹ்மத்தை கொண்டு உன்னை கேட்கின்றேன். அன் தக்ஃபிர் அலி, நீ என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயா என்பதாக கேட்கப்படுகிறது. அப்ப இந்த விஷயத்துல தெளிவாக நமக்கு சொல்லப்படுது. அதாவது எப்படி இந்த யூதர்கள் தங்களுடைய கடவுளை பின்பற்றி எனக்கு வெளியிட்டு போனாங்க என்பதாக சொல்லப்படுது. ஆனா என்னது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இதுல ஒரு எச்சரிக்கை இருக்கு. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த அவங்களுடைய கடவுளை, அவங்களுடைய தலைவர்களை அப்படி பின்பற்றியே வழிகிட்டு போனாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க என்னது, இங்க அந்த இது கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் எனது கட்டுப்பாடுங்கிறது இருக்குது. அப்ப அதில் அவங்களுடைய நோன்பு வகைகளை பத்தி பார்த்தோம். அடுத்ததாக துஆவுடைய விஷயத்துல, துஆ நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது சம்பந்தமாக சொல்லப்பட்டுச்சு. இந்த துஆவுடைய இலக்கம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் பின்னால் வரக்கூடிய பாடங்களில் வருகிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு புரியக்கூடிய, விளங்கக்கூடிய நல் பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.